ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். கம்பங்கூழை இத்தனை வெரைட்டிஸில் இப்படியும் சாப்பிட்லாமா அப்படிங்கிற அளவுக்கு என் ஹஸ்பண்ட் செஞ்சு காமிச்சிருப்பாங்க. கடைசி வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருந்து பாருங்கள், எங்களுக்கு சப்போர்ட்டும் பண்ணுங்கள். நாங்களும் இப்படி தாண்டா இப்படிலாம் சாப்பிட்ருக்கோம் அப்படின்னு சொன்னீங்கனாலும் மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் பண்ணுங்கள். ஆரம்பிக்கலாமா? கம்பங்கூழுக்கு வனி பூரிதா இது கம்பங்கூழு சுண்டைக்காய், பச்சை மிளகாய், ஒரு வடை, இது பிடிக்கும். அப்படியே சாம்பார் அடிப்படை திங்க பாரு. என்னது இது? 5 வரலே 5 அந்த மாதிரி. இன்னும் 1 மிஸ் ஆகுதே. வாவ். தேவையா? மாங்காய் உள்ள போட்டு என்ன சுண்டைக்காய் ஒன்று உள்ள போட்டு பச்சை மிளகாய் உள்ள போட்டு முழுக்க சதையை அப்படி உரிச்சு அதுக்குள்ள போடுவேன். ஒரு முளை ஒரு அப்பளம் அப்படியே கம்பக்குள்ள ஊற்றி இது மேலே ஃபினிஷிங் போட்டு வெங்காயத்தை வச்சு காமிங்க. இப்போ நல்லா லிக்யூடாக வச்சுக்கணும். இது இப்போ என்ன பண்ண போறோம்னா கொஞ்சோண்டு வெங்காயம், கொஞ்சோண்டு கேரட்டு, கொஞ்சோண்டு மாங்காய், கொஞ்சோண்டு பச்சை மிளகாய், 2 சுண்டைக்காய், ஒரு வத்த மிளகாய், ஒரு காணி இப்படி போட்டு இந்த கவலை எடுத்து இதெல்லாம் தாத்தி அப்படி பானிபூரி கேடு, அதே சமயத்தில் கூழ் ஸ்ட்ரென்த்து. இப்போ கேடும் ப்ளஸும் மைனஸும் சேர்க்கணும். இப்போ எப்படி நான் கொஞ்சோண்டு வெங்காயம் எடுக்கணும், இதில் செதுவிக்கணும், கொஞ்சோண்டு கேரட்டு இதில் சொருகிக்கணும், கொஞ்சோண்டு மாங்காய் இந்த மாங்காய் உள்ளே சொருகிக்கணும், இந்த காரம் கொஞ்சோண்டு எடுத்து இது உள்ளே சொருகிக்கணும். இதில் உருளைக்கிழங்கு வச்சுருக்கேன், ஸ்டஃபிங்காக உருளைக்கிழங்கு போட்டுட்டு என்னது கை ஃபுல்லா 3 அப்பளம். நான் 3 முடிச்சு போட்டேன் முன்னாடி, அதனால 3 அப்பளம். இதில் இப்படி வச்சுக்கணும். இப்படி வச்சுக்கிட்டு ஒரு பச்சை மிளகாய் என்ன பண்ணுவோம், பச்சை மிளகாய் அப்படி வச்சுக்கிட்டு இந்த பூவை எடுத்து இப்படி அபிஷேகம் பண்ணுவோம். அப்படி உள்ளே போயிடுச்சா இது அப்படியே கைக்கு மாற்றிக்கிட்டு அப்படி இருக்கா? சூப்பராக இருக்குது. இப்போ அடுத்த நெக்ஸ்ட் பானிபூரி. இந்த பானிபூரி வெஜிடபிள் இல்லை, ஃப்ரூட் சாலட். இதில் மாதுளம்பழத்தை அப்படியே ஜாலியாக போட்டுட்டு ஆப்பிளை கட்டி வச்சுருக்கேன்.
இந்த ஆப்பிளை ஃபுல்லாக வச்சுட்டு அது மேலே திரும்பி மாதுளத்தை உள்ள போட்டு ஒன்று மூணு இந்த முந்திரி இப்படி வச்சுட்டு இது மேலே இந்த நெஞ்சம் இங்கே பாரு அங்கே இப்போ இந்த கஞ்சு நல்லா உள்ளுக்குள்ள இருந்துச்சு. இப்போ ஃப்ரூட்ஸ் போட்டு பானிபூரி. பசங்களுக்கெல்லாம் கெட்டதுன்னா கூட அதில் ஃப்ரூட்ஸை வச்சு கொடுத்தா டபா டபான்னு இப்படி இறங்கிரும். யாராச்சும் சாப்பிடுறீங்க? லீவு நாள் ஒரு பிள்ளைங்க வீட்டில் பாதிப்பு போச்சு. ஆப்பிள் மாதம் முதல் வச்சு கொடுத்து தின்னுட்டே இருக்கணும். உடம்பு கூடாதும் அவங்க ஆசைப்பட்ட மாதிரி பாடிப்பு தின்ன மாதிரி இருக்கும். ஹெல்த்தாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம்.